ஐயா வேல ராமமூர்த்தி அவர்கள் உரைக்கு முன்பாக நமது கொண்டையன்கோட்டை மறவர் நல அறக்கட்டளையுடைய தலைவர் பொறுப்பு நம்முடைய சுடலிமுத்து பாண்டியன் அவர்கள் தான் தொடர்ந்து நடத்தி வந்தார்கள். இன்று உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு அந்த அறக்கட்டளையுடைய தலைவராக லயன் டிராவல்ஸ் உரிமையாளர், விஜயலட்சுமி டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் தம்பி முருகன் அவர்களை கொண்டையன்கோட்டை மறவர் நல சங்க அறக்கட்டளை தலைவராக உங்கள் ஒப்புதலோடு லயன் டிராவல்ஸ் உரிமையாளரை நியமிக்க இருக்கிறோம். உங்கள் ஒப்புதலோடு அனைவரும் கரம் வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நமது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி, அதிலே உசிலம்பட்டி கல்லூரி தன்னாட்சி கல்லூரியாக இன்று மிகப்பெரிய கல்லூரியாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. மேலநிலையூர் கல்லூரி சில நாட்களாக மாற்றாரின் கையில் சிக்குண்டு சேறி கிடந்த நேரத்தில் அதை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியவர் அண்ணன் சமரசம் அவர்கள். அவர்கள் நடத்துகின்ற எல்லா போராட்டத்திற்கும் நமது சங்கத்தின் சார்பிலே கலந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் நடத்திய அனைத்து சமுதாய கூட்டத்தில் நமது சங்கத்தின் சார்பில் சுப்ரீம் கோர்ட்டிலே நடைபெறுகின்ற அந்த கல்லூரி மீட்புக்குழு வழக்கு செலவுக்காக நமது சங்கத்தின் சார்பில் 2 லட்சம் ரூபாய் நிதியாக வழங்கப்படுகிறது என்பதை மகிழ்வோடு உங்களுடைய ஆதரவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதனை தலைவர் அவர்களும் அண்ணன் வெள்ளப்பாண்டியன் அவர்களும் சுவாமிநாதன் அவர்களும் ஐயா தளபதி பாண்டியன் அவர்களும் வழங்குவார்கள். நன்றி. விருதாளர்களை கௌரவித்து ஐயா வேல ராமமூர்த்தி அவர்கள் சிற்றுரையாற்றுவார்கள். உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இனத்தோட வரலாற்று பொக்கிஷம் பெட்டகம் அண்ணன் VS நவநூனி தேவர் இருக்கிற இந்த மேடையில் அவரை கீழே உட்கார வச்சுட்டு நான் மேலே உட்கார்ந்து மேலே நின்று பேசுகிறது எனக்கு சங்கடமாக இருக்கு. அண்ணே இது இந்த விருதுகளை கொடுக்க சொன்னாங்க. நான் என் கையால் வாங்கின எல்லாருமே என்னைய விட வந்து பல மடங்கு வந்து தியாகம் பண்ணவங்க, இனத்துக்காக உழைச்சவங்க, இனத்தோட வந்து வரலாற்றை அறிஞ்சவங்க. அவங்களுக்கு போய் என்னைய போய் இந்த விருதை கொடுக்க சொல்லணும் சங்கடம். அண்ணன் ராமசாமி என்ன இருக்காரு, இது பூபதி ராஜா, இப்படி 1963 வருஷம் அக்டோபர் 30 1963 அக்டோபர் 30 எனக்கு அப்போ வந்து 10 வயசு. 63 நான் 53 பிறந்து 11 வயசு 6-7 படிச்சுக்கிட்டு இருக்கேன் பெருநாள் நடா ஸ்கூலில். ஐயா பசும்பொன் ஐயா இறந்துட்டாங்கிற செய்தி நாடு பூரா. அப்போ இந்த செல்லுகள் எதுவுமே இல்லாத காலம், ரேடியோ செய்திகள், எந்த தொலைத்தொடர்பு வசதிகள் எதுவுமே அற்ற பத்திரிக்கை செய்தியா எங்கேயாவது ரேடியோ இருக்குது. ரேடியோ எல்லா ஊர்களிலும் இருக்காது. இந்த செய்திகளை கேட்டு பசும்பொன்னை நோக்கி லட்ச லட்சமா சனம் திரண்டு போகுது. அது ஒரு மழைக்காலம். மழைனா பெருமழைக்காலம். பெருநாளியை சுற்றி இருக்கிற அந்த முதுகுளத்தில் கமுதி பக்கத்தில் இருக்கிற அத்தனை கிராமத்து கம்மாயிலும் பெரிய கிடக்கு.
இல்லை எனக்கு 10-11 வயசு டவுசர் போட்டுக்கிட்டு தர வயசு, பள்ளிக்கூடத்தில் 6-7 படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் பயல்களாக கூடி பசும்பொண்ணு கிளம்புவோம்ட்டு சின்ன பிள்ளைலாம் 4-5 பேர் சேர்ந்து பெருநாள்லேருந்து கிளம்பி வரோம். வீட்டிலலாம் சொல்லலை. கிளம்பி வந்தால் இப்போ இருக்கிற பஸ் வசதி சாலை வசதிலாம் இல்லாத காலம். ஒவ்வொரு ஊராக வீரமசாம்பட்டி, பம்மணந்த, கரசக்குளம், இப்படி வேப்பங்குளம்னு ஒவ்வொரு கம்மாயிலையும் நீந்தி 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 வர்றாங்க. அது ஒரு நினச்சி பார்த்தாலே கனவாக தெரியுது. இவ்வளவு தூரம் எங்கள் பெருநாளைக்கு கமுதிக்கு வந்து 18 மைல் பாந்து நடந்து தண்ணியில் கம்மாய் தண்ணியில் மிதந்து கிடந்து வந்து கமுதிக்குள்ளே நுழைஞ்சா ஆயிரக்கணக்கான பேர் போய்கிட்டே இருக்கான், வந்துக்கிட்டே இருக்கான். அப்போ இந்த 2 வீலர் வசதி, இந்த வசதி இல்லை, கார் வசதியும் இல்லாத காலம். 63 சைக்கிளில் பலர் சில சைக்கிளில் போகிறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் நடந்து போகிறாங்க, நடந்து போகிறாங்க, நடந்து வர்றாங்க. ஒவ்வொருத்தரும் மூச்சு ஒவ்வொருத்தரோட மூஞ்சியும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சோகம், அவ்வளவு சோகம். பார்க்குற முகமெல்லாம் கண்ணீர். இல்லை, ஆயிரக்கணக்கான செருப்பு அந்த கிடக்கு தெருவில் ரோட்டில். கமுதியிலேருந்து பசுமன் போய்கிட்டு இருக்கான், கோட்டமேடை போய்கிட்டு இருக்கான். போய்கிட்டு இல்லை சன்னை வந்து வருது போகும். இல்லை, ஒரு மனுஷங்க நம்மளோட உலகத்தில் எத்தனை வரலாறுகள், எத்தனை தலைவனை படிச்சிருக்கான், கேள்விப்பட்டிருக்கான், இவ்வளோ பேரை பார்த்துருக்கான். நம்ம எந்த தலைவனுக்காவது இறந்தது 1963, இன்னைக்கு 2025, 63 வருஷம். 63 வருஷமா ஒரு தலைவனுக்கு அந்த அக்டோபர் 30ஆம் தேதி வருஷம் லட்சக்கணக்கான பேர் எங்கேயாவது கூடுறானா? எந்த தலைவனுக்காவது கூடுறானா? லட்சக்கணக்கான பேர் கூடுறான், ஆயிரக்கணக்கானவர் மொட்டை ஓடுறான், ஆயிரக்கணக்கான பொங்கல் வைக்கிறான், ஆயிரக்கணக்கான முளைப்பாரி சனம் திரண்டு போய் வந்துக்கிட்டே 63 வருஷமா. எந்த தலைவன் உலகத்தில் எத்தனையோ தலைவர் கேள்விப்பட்டுக்கணும், யாருக்காவது இருந்தா? இப்பவுமே இந்த அரசியல் தலைவர்கள் இறந்த தினத்தன்று வந்து நினைவு தினம்னு இப்போ அரசியல் கட்சிகள் போவாங்க, வருவாங்க, அது திரண்டு போவாங்க. ஆனால் எல்லாமே கூட்டப்படுற கூட்டம். இது பார்த்தீங்கன்னா தன்னால் கிளம்பி போய் தேவரமையை சாகுறாரு. அண்ணனை வச்சுக்கிட்டான்னு தப்பு தப்பாக பேசிடக்கூடாது. இது தேவரமையை சாகுறாரு, சன்ன திரண்டு போய் கிடக்கு. அவர் வளர்த்த மயில் 2 எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கு. பசும்பொண்ணை சுற்றி 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 கத்தி கத்தி செத்து சாகுற. அந்த மயிலையும் தான் போட்டு ஐயா கூட பேச சொல்லுவாங்க. ஏன்னா கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசன் எழுதின போய் அவர் என்ன உலகத்திலேயே வந்து இப்படிப்பட்ட ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரியை உலகத்தில் பார்க்க முடியாது. தேவரம்பய மாதிரி ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரியை பார்க்க முடியாதுன்னு ஒரு பெரிய ஒரு கவிதை எழுதினார். அவருடைய பிரம்மச்சாரிய இவர் காத்த பிரம்மச்சாரியம் அடுத்து வரேன் நான். இவர் சாகுறாரு, இவருக்காக காத்திருந்த முறப்பொண்ணுங்க என்னைக்காவது ஒரு நாள் இந்த தேவரமையம் கண்டுபற்றாதா? அவருக்கு நம்ம வந்து வாக்கப்பட்ட மாட்டோமா? மாமை மக்கா, அத்தை மக்கா, அந்த பகுதியில் உள்ள முறப்பொண்ணுகள்லாம், மாப்பிள்ளைக்காரியெல்லாம் எல்லாம் காத்திருக்காக சாகுறாரு. எந்த உலகத்திலேயாவது உண்டாங்க? அவர் செத்த அன்னைக்கு இந்த காத்திருந்த முறைப்பொண்ணுகள் எல்லாம் வெள்ளச்சல் ஊற்றுறாங்க, வெள்ளச்சல்ல ஊற்றுறாங்க. யாருக்கும் வாக்கப்படாமல் வெள்ளச்சலையே வாழ்றாரு. தேவர் 60 ஒரு எலெக்ஷன் நேரம் எங்கள் ஊர் பெருநாளைக்கு வர்றாரு. வந்த பெருநாள்லேருந்து அந்த பிரச்சாரத்தை முடிச்சுட்டு கிளம்பி கமுதி போகணும். போகிற வழியில் ஒரு ஊர், அந்த ஊரில் அவருடைய தாய் மாமி ஊர். தேவரமே வர்றாரு, மதிய சாப்பாடை இங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு தாய் மாமன் வீட்டில் பெரிய விருந்து ஏற்பாடு. வர்றாங்க, வந்து வீட்டுக்குள்ளே வர்றாரு. வந்து கையை காலை கழுவிட்டு உட்காந்து சம்மணம் போட்டு அந்த பத்தியில் உட்கார்றாரு. இலையெல்லாம் போடுறாங்க. அப்படியே உள்ள ஒரு பக்கத்து அறையிலேருந்து மல்லிகைப்பூ வாசம் வரும். கதையில் எழுத முடியுமா? அதெல்லாம் பக்கத்து அறையிலேருந்து மல்லிகை பூ வாசம் வருது. பார்க்குறாரு,
அந்த மல்லிகைப்பூ வாசம் வந்தோடனே எந்திரிச்சா கிளம்ப, எல்லாரையும் கிளம்ப. என்னென்னா அந்த தாய்மாமே மக ஒன்று அங்கே மேஜராக இருக்கு. அவருக்கு மாமனாருக்கு என்னென்னா எவருமே வர்றாரு நம்ம வீட்டில் நம்ம பொண்ணை லேசாக ஒரு மகளை ஒரு கடக்கண்ணில் பார்த்து ஒரு வேளை கட்டிக்கிடுவாரா அப்படிங்கிற நப்பாசையில் பொண்ணை சோடிச்சு வச்சுக்க. அந்த பக்கத்து அறையில் சோடிச்சு கிடைச்சி அது மல்லிகைப்பூலாம் வச்சு பூவோடு இருந்திருக்க. இந்த வாடை வந்தவொடனே இருந்துச்சுறாரு. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மச்சாரி. வெறும் பிரம்மச்சாரியம் மட்டும்தானா? எனக்கு வருஷம் சரியாக ஞாபகம் இல்லை. அண்ணன் தான் கேட்கணும். அதெல்லாம் எல்லாம் கேள்விப்பட்ட கதையாக தான் இருக்கும். காங்கிரஸில் இருந்த நேரம், நேதாஜி வந்து இப்போ பவர் பிளாக் பிரியாத நேரம், எல்லாம் ஒன்றா காங்கிரஸில் இருக்காங்க. விருதுநகரில் நீதி கட்சி கூட வச்சுக்கிட்டு விருதுநகர் நாடாளுமன்றம் இப்போ நீதி கட்சியில் இருந்த நேரம் காமராஜ் நிற்கிறார் எலெக்ஷனில் நின்னா இவருக்கு இந்த வெறும் பட்டா இல்லை, அதாவது பேரை சொத்து வரி போடலை. அந்த கதையெல்லாம் எல்லாம் கேள்விப்பட்டுப்பீங்க. இவரை காமராஜை கொண்டு கடத்தி விருதுநகர் நீதி கட்சி ஆட்கள் கொண்டு கடத்தி வச்சிடுறாங்க. இந்த தகவல் வந்து இப்போ விருதுநகர் முத்துசாமி ஆசாரி மூலமாக சாயலுடைய இழந்த குளத்தில் இருக்கிற முத்துராமலிங்கத்தவருக்கு தகவல் வரும். ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி தேசபந்து மைதானத்தில் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி தேவரமையம் கிளம்பி போகிறாரு. மீட்டிங் ஆரம்பிக்கிறது கடுமையாக இப்படி கூட்டம். அதாவது நல்லா கூட்டத்தை தேவரமையம் கூட்டத்தை பார்த்த பாக்கியம் உள்ளது. நான் அவர் வர்றாருனா சரி, சுத்துப்பட்டி பூரா மாட்டு வண்டிகளில் ஜெய் ஜெய் கிளம்பி வந்தேன். நூற்றுக்கணக்கான மாட்டு வண்டிகள் குஞ்சிருவேன். அவரை பார்க்கறது முருகனை பார்க்குற மாதிரி, கடவுளை பார்க்குற மாதிரி நினைச்சாங்க அவங்க. அப்படி சனம் கூடி கிடக்கு, தேசபந்து மைதானத்தில் கூடி கிடக்கு. ஏறுறாரு, மேடையில் ஏறி ஆரம்பிக்கிறார். இந்த விருதுபட்டி, அன்னைக்கு விருதுபட்டி, அது இந்த விருதுபட்டி காமராஜர் எங்கள் கட்சிக்காரர். அவரை இங்கே உள்ள நீதி கட்சி ஆட்கள் வந்து எங்கேயோ தூக்கி கொண்டு ஒழிச்சு வச்சுருக்குறாங்களாம். நான் அந்த மேடையில் பேசி முடித்து இறங்க முன்னாடி இந்த மேடையில் வந்து காமராஜர் வந்து நிற்கணும். இல்லைன்னா நடக்க போகிற விபரீதத்துக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஒரு 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசி முடிக்கிறதுக்குள்ளே காமராஜ் மேடைக்கு வர்றார். வந்தால் இவர் பேரில் வந்து ஒரு ஆட்டுக்குட்டிக்கு சீட்டையை போட்டு எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு நிறுத்துறாரு, ஜெயிக்கிறார். அது ஒரு இது. என்ன, இந்த தேவர் மகன் 63 இறக்கிறதுக்கு 61 62 பெருநாளைக்கு வர்றார். எங்கள் ஊருக்கு வர்றார். எங்கள் அப்பா தான் வேல்சாமி தேவர், வேயண்ணா தான் கூட்டம் ஏற்பாடு சினிமா கூட்டம் போட்டதில்ல. அண்ணனுக்கு தெரியும், சில மேடைகளே நான் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் ஏற்பாடு. எங்கள் ஐயா வேயண்ணா என்ன பண்ணுறாரு, நான் சின்ன பையன், 9 வயசு பையன், சொல்கிறாரு தேவரமைய மேடைக்கு வருவார். நீ வந்து மேடையில் வந்து ஒன்று ஐயாவுக்கு மாலையை போட்டுருன்னு சொல்லியிருக்காரு. அந்த உட்காந்துருக்காரு, முடி தொங்குது. இந்த கூட்டத்தில் அநேகமாக இந்த நாட்டில் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சி. உட்காந்துருக்காரு. அவர் இந்த ஃபோட்டோக்கெல்லாம் கிட்ட விட்றாரு. ஆயிரக்கணக்கான பேர் கூடி கிடக்காங்க. எங்கள் ஐயா மேடையில் இருக்காரு. என்னை தூக்கி விட்றாங்க, மேடையில் தூக்கி விட்றாரு. நான் அந்த மாதிரி சின்ன பையன் மேடை மைக்கிட்ட போய்கிட்டு கையில் மாலையோட எங்கள் ஐயா வாழ்க, எங்கள் ஐயா வாழ்க, எங்கள் ஐயா வாழ்கன்னு நான் கத்துறேன். எங்கள் ஐயா வாழ்கன்னு ஒன்று எங்கள் ஐயா பதறி போய் என்ன ஒன்று கூட்டம் கப்புனு சிரிக்குது. ஏன்னா எங்கள் ஐயா பதறி ஓடியா தேவரமைய வாழ்ன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறார். நான் முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன், தேவர் மகன் வாழ்கிற இவர் தலக வந்திருந்த தேவர் பைய இப்படி நிபுறாரு, இதை பார்க்குறாரு, இங்கே வாழ்கிறாரு. என்ன வந்தவனை நான் என்னுடைய குற்றப்பரம்பரை நாவலில் நான் எழுதியிருப்பேன். தேவர் மகனை வச்சு தான் அந்த வேணா கேரக்டரை நான் அதை எழுதியிருப்பேன். வேணா கேரக்டர் நீங்கள் பர்மா விஜயத்தை பாருங்கள், தேவரமையம் போன பர்மா விஜயத்தை, அந்த பர்மா விஜய கேரக்டர் இப்போ ஜெயடிவிடியில் அந்த நினைவு நாள் அன்றைக்கி போடுவாங்க. நடந்து போவார். அந்த நாட்டு பெரியவர்கள் வந்து தலைவர்கள் வந்து மாலை போடுவாங்க. அவர் அந்த மாலையை போட்டு ஃபுல்லாக வாங்க மாட்டார், இந்த பூமி வாங்க மாட்டார். இதுதான் நினைப்பார். எப்படி தான் மாலை போடுவார். கழுத்தில் விழும் மாலையை வாங்கக்கூட கவிழாத தலையில் எழுதிப்பேன் குற்றப்பரம்பு. ஏன்னா அந்த
எவருக்கும் தலை வணங்காத அந்த தலை 9 வயசு பையன் இங்கே வாங்கினாரு போனேன் கவுந்து வாங்கினார். இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கும். ஏன்னா அப்படி பாக்கியம் பெற்றவன் நான். ரைட், சரி, பெருமை மட்டும் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு பெரிய ஆனந்தம் இந்த கூட்டத்துக்கு என்னை கூப்பிடுற போது, என்னை பேச அழைக்கிற போதே, அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரை எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய வருத்தமும் பயமும் இருக்கு. இன்னைக்கு இந்த சமூகத்தை நம்ம ஆண்ட பரம்பரை அது இதுன்னு வரலாறுகளாக பேசுகிறோம், வேலுநாச்சியாரை பேசுகிறோம், எல்லாத்தையும் பேசி வர்றோம், ஒழித்து வளர்ந்து எல்லாத்தையும் பேசி வர்றோம். ஆனால் இன்றைக்கி என்ன சூழ்நிலை, இன்றைக்கி என்ன நிலைமை, இருக்கிற அரசியல் அமைப்பு சட்டமும் சரி, நம்மை சுற்றி இருக்கிற சமூகமும் சரி, நம்முடைய வீழ்ச்சியை எதிர்பார்த்துட்டே உட்காந்துருக்கு. நம்ம எப்பவும் போல இப்படி இப்படின்னு தர்றோம். எந்த கவனமும் நமக்கு இல்லை. நம்ம சம்பாத்தியம் நம்ம இந்த கவனத்தில் நம்ம இருக்கிறோம். இல்லை, குறைஞ்சபட்சம் என்ன நடக்குதுனாவது நம்ம ஆட்களுக்கு, நான் பொது வழியில் புலங்கிறதுனால சொல்கிறேன், என்ன நடக்குதுனாவது நம்ம சேகரிக்க பார்க்குறோமா, ஏதாவது செய்திகளை பார்க்குறோமா, ஊடகங்களில் உள்ளே போய் பார்க்குறோமா? உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உள்ள வந்திருந்தால் உங்களுக்கு தெரியும். முதுகுளத்தூர் கலவரம் 1957 முதுகுளத்தூர் கலவரம் பற்றி அவன் இஷ்டத்துக்கு எழுதுறான். இஷ்டத்துக்கு இந்த இனத்தை பற்றி குற்றவாளியாக்கி எழுதியிருக்கான். 4 வகையான பார்வையில் புத்தகங்கள் வந்திருக்கு. அண்ணனுத்தையும் தினகரத்தை வேறு ஒன்று, சொக்கலிங்கம் ஒன்று, நாடார் பார்வையில் ஒன்று, அரசு பார்வை, 4 விதமான பார்வை இருக்குது முதுகுளத்தூர் கலவரம் பற்றி. ஆனால் உண்மை என்னன்னு இதுவரை வரல. இது யாருக்கா தெரியுமா? இந்த வரலாறுகளை சிவகாசி கலவரத்தை பற்றி பல்வகையான கருத்துக்கள் வந்துருக்கு. இறக்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க கூட மீடியாக்களில். நம்ம போய் எதையும் பார்க்கறதில்ல, படிக்கிறதில்ல, பதில் சொல்கிறதில்ல. ஏன்னா இதெல்லாம் பெரிய ஆபத்தாக வந்து நிற்குது. நீங்கள் அசால்ட்டாக இருக்கிறீங்க. என்னென்னா, நான் சொல்ல விரும்புகிறது, எல்லாவற்றையும் சம்பாத்தியத்தெல்லாம் விடுங்க, பேர் புகழ் பெருமைகரமெல்லாம் பேசுகிறதெல்லாம் விடுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். படிக்க பாருங்கள், பிள்ளைகளை படிக்க வைங்க. கல்வியை சம்பாத்தியத்துக்கான ஒரு கூடா மட்டும் நினைக்காதீங்க. படிப்பு தான் இன்றைக்கி என்ன இந்த மேடை நிறுத்தியிருக்கு. படிப்பு ஒரு சின்ன எங்கே தென்கோடி கிராமத்தில் பிறந்த நான் படித்தேன். பள்ளி கல்லூரி படிப்பை நான் சொல்லலை, உலக இலக்கியங்களை படித்தேன், எழுதினேன். இந்த எழுத்தாளருங்கிற இடம் தான் இன்றைக்கி என்ன இங்கே நிறுத்தி வச்சுருக்கு. பொது வழியில் நீங்கள் வரணும்னு சொன்னால் படிங்க, அறிவை சேகரிங்க. நம்ம பிரச்சனைகளுக்கு அறிவாளால் தீர்வு இல்லை, அறிவால் தான் தீர்வு. ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஜாதியின் பெயரால் சின்ன குழுக்களை அவன் இஷ்டத்துக்கு இளவட்டங்க முறுக்கி விட்டுக்கிட்டு இருக்கான். தப்பு, அது நடக்கக்கூடாது. சரியான திசை காட்டுங்க. நம்ம அறிவால் தான் எல்லாத்தையும் நம்ம சந்திக்க முடியும், அறிவாளால் இல்லை. படிக்கணும், வரலாற்றை படிக்கணும், சமூகத்தை படிக்கணும், சொசைட்டியை படிங்க. விட்டு கொடுத்து போனாதான் சமூகத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போங்களேன். எதிரியை வர மாட்டேன், எதிரி இல்லை. நம்ம மொட்டையாக அவன் கம்பை தூக்கணும், நம்ம அறுவாலை தூக்கணும்னா நம்ம முன்னேறது ரொம்ப முடியாது. இன்னும் ஒன்று, இந்த அரசாங்கம் உங்களுக்கு எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, மன்னர் காலத்திலிருந்து வெள்ளையன் காலத்திலிருந்து இந்த சுதந்திர இந்தியாவில் வந்த காங்கிரஸ் அரசாங்கத்திலிருந்து திராவிட அரசியலிருந்து எந்த அரசாங்கமாவது இந்த இனத்தை பூரா பழி வாங்குறதுலாம் குறியாக இருக்கான ஒழிய என்ன இருக்குங்க? இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் நீ தேர்தல் வருது, ஒரு 4 சீட்டு எங்களுக்கு 10 சீட்டு கொடுங்கன்னு கேட்குற இடத்துல ஒரு இயக்கம் இருக்காங்க இல்லை. அதனால் நீ ரொம்ப மேலோட்டமாக இருக்காதீங்க. என்ன நமக்கென்ன அப்படின்னு இருக்க வேணாம். ஆனால் பிள்ளைகளை படிக்க வைங்க. ஒற்றுமை முக்கியம். மருமையன் சொன்னார், சமூக மருமையன் சொன்னார். நான் அந்த மாதிரி எங்கள் அகாடமியிலேருந்து வாங்க படிங்கன்னு இனாமல் படிங்கன்னு போட்டிருக்கேன். யாரும் பார்க்கல. அப்புறம் பார்க்கல. நீங்கள் வாங்க அத்தனை இருக்கங்க. எத்தனை ஐஏஎஸ் வந்துருக்கேன், எத்தனை ஐபிஎஸ் வந்துருக்கேன் அந்த அகாடமியிலேருந்து. வாங்க, இனாமல் நான் உங்களை ஆக்கிறேன், ஐஏஎஸ் ஆக்கிறேன், இந்த ஐபிஎஸ் ஆக்கிறேன் கூப்பிட்றாரு பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ உங்களுக்கு பார்வைக்கே வரலையே, எப்படி சரியாக
பெரியவங்க வந்து இதுல நிச்சயம் கவனமாக இருக்கணும். தயவுசெய்து உங்களை நான் ஒரு பெரிய கோரிக்கையாக வைக்கிறேன். நம்ம ஒற்றுமை முக்கியம். ஒற்றுமையை கட்டணும்னு நினைச்சவெல்லாம் தோற்று போனேன். அந்த இதுவரை இனங்களுக்குள் ஜாதிக்குள்ளே வந்து ஒற்றுமையை கட்டணும்னு நினைச்சவெல்லாம் தோற்று போனேன். ஏன்னா ஜாதியை உயர்த்த பாருங்க. விஷயங்களை வந்து இன்றைக்கி இருக்கிற அத்தனை நம்ம எல்லாம் கையில் எடுக்கணும். ஏன்னா சுற்றி எதிரிகள் பெருத்துக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி ஒவ்வொரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. காரணம் நம்ம இளவட்டங்கள் திசையாக போய்கிட்டு இருக்கான். சில குழுக்கள் வந்து அவங்களுக்கு தப்பான வழியில் வழிநடத்திக்கிட்டு இருக்காங்க. இதைகளுக்கு பெரிய ஆட்கள் நல்ல முடிவு எடுத்து ஒரு அமைப்பை, சரியான அமைப்பை உருவாக்கி எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு சேனலாக இருக்கணும். நமக்குள்ளே பல்வேறு பிரிவுகள், எத்தனை இனங்கள், நமக்குள்ளே எத்தனை பிரிவுகள், இது தேவையா? இதை யோசிப்பார். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.